அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். தர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் குரு பகவான் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் அவரை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் தான் பார்க்கிறார். அதனால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தற்போதிலிருந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக 26 மே மாதத்திலிருந்து உச்சம் பெறுகிறார். லாபஸ்தானத்தில் முறையாக வலுவாக உச்சம் பெறுகிறார். எனவே அமோகமான நன்மை கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பகவான் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதனால் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் மிக விரைவில் அமரப்போகிறார். கர்மஸ்தானத்தின் இறுதி தருவாயில் இருக்கிறார். எனவே தற்போதிலிருந்தே அமோகமான லாபமும் தொழில் ரீதியான அற்புதமான வளர்ச்சியும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. நவ கிரகங்களின் தலைவர், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல வகையிலான நன்மை நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு பகவான் வக்ரகதியில் வலம் வருவதை விட வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரும் தருணம் என்பது பல வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. பெரும்பாலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக குருவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சிறு முயற்சி செய்தாலும் அதில் மிக பெரிய அளவிலான வெற்றி காணக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. 5ஆம் பார்வையை 2ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறார். குடும்பஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் நிச்சயமாக கைகூடும். தடை தாமதம் என்று மறுக்கப்பட்டிருந்த பல வகையான விஷயங்களில் சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக இல்லத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது. சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் பார்வையால் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் கைகூட போகிறது. மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல விஷயங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மாற்றிக் கொடுக்கிறார். அதை விட 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. உறவுகளுக்கிடையே இருந்த பணக்கசப்பு விலகும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வலுவாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாதகமற்ற சூழலை கூட சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு கொசுவானது இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறது. அந்த கொசுவை அதன் தாய் அரவணைத்து வரவேற்பதோடு மட்டுமல்லாது சில நாட்களுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று சென்று பார்த்து வா என்று அந்த கொசுவை அனுப்புகிறது. அந்த கொசுவோ
உலகத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்போது ஒரு மனிதனின் அருகாமையில் செல்கிறது. கொசுவை பார்த்த அந்த மனிதன் தனது இரு கைகளுக்கு இடையே வைத்து அந்த கொசுவை நசுக்கிவிட வேண்டும் என்று வேகமாக அதை அடிக்க முயற்சி செய்கிறான். அப்போது அந்த கொசு அதை பார்த்தவுடனே சுதாரித்து கொண்டு மேலே எழும்பி உயர பறந்து தப்பித்து விடுகிறது. இதே போன்று மற்ற மனிதனின் அருகாமையில் செல்லும் போது அவனும் அந்த கொசுவை நசுக்க முயற்சி செய்யும் போது அந்த கொசு அங்கிருந்தும் எப்படியோ பறந்து தப்பித்து சென்று விடுகிறது. இதுபோன்று பலர் அதை நசுக்க முயற்சி செய்தாலும் அந்த நசுக்களில் இருந்து மாட்டிக்கொள்ளாமல் அதிலிருந்து மேலே உயர பறந்து தப்பித்து ஒரு வழியாக தனது அன்னையிடம் சென்று விடுகிறது. அன்னையிடம் சென்றதற்கு பிறகு அன்னை இந்த உலகத்தின் சூழல் எப்படி இருக்கிறது என்று அந்த கொசுவிடம் கேட்க அந்த கொசுவோ அதற்கு சொல்கிறது, நான் இந்த உலகிற்கு வந்ததை நினைத்து மனிதர்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் கைதட்டி கொண்டாடுகிறார்கள். அவர்கள் கைதட்டியது எனக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியதால் அங்கிருந்து பறந்த உயரத்தை விட மேலும் அதிக உயரத்திற்கு பறந்து நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இங்கு வந்திருக்கிறேன் அம்மா என்று சொல்கிறது. அந்த கொசுவினுடைய எண்ணத்தை பாருங்கள். மிகுந்த சோதனையான விஷயங்களை கூட சாதனையான விஷயங்களாக மாற்றக்கூடிய வகையில் யோசிக்கிறது. அதுபோன்றுதான் இந்த வேளையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று தொழில் ஸ்தானத்தில் அமர்வது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் மிக விரைவில் அமர போகிறார். எனவே பல வகையில லாபமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். சுப விரயங்களும் முதலீடுகளும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தி வந்த சூழலில் அதிலிருந்து நல்ல மாறுதல் நிச்சயம் கிடைக்கிறது. தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் அமைவதோடு மட்டுமல்லாது புதிய கிளை தரத்தல், புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகளும் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அமோகமாக செல்வாக்கு உயரும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி அமோகமான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இந்த வேளையில் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் அதிர்ஷ்டம் நிறைந்த நேரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.